Hi everyone, welcome to Elfie Buck. ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருந்துச்சு அண்ட் என்னோட பிளான் என்னன்றதை ஃபுல்லாமே பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் தட் நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸாக எல்லா வீடியோலையுமே லாங் போகணுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இங்கே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி. ஷார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற டிமாண்டு ப்ரீவியஸாக நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த டிமாண்டை மார்க்கெட் எடுத்துட்டு மேலே போனோம். இந்த டிமாண்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேலன்ஸ் பண்ணாமல் போயிருக்கு. இங்கே பார்த்தோம்னா இது ஃபுல்லாமே ஒரு வாய்டு, ஒரு காலியான இடம். காலியான இடத்துலேருந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையுமே பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் வில் கம் டு திஸ் டிமாண்ட் அண்ட் பேலன்ஸ் த ஸ்ட்ரக்சர். தென் இது வந்து ஒரு லாங் ஸ்னைப் ஆகிறதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பிளான் தான் நமக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கிறது. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இதில் அப்டேட். அண்ட் இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே சூப்பராக ஒரு சப்ளைல தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு என்னோட வியூ வந்து ஷார்ட். நான் ஏன் ரீசன் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் சப்ளைல ஓப்பன் ஆனதுமே என்னோட இது என்னன்னா, மேலே பிரேக் ஆச்சுன்னா இந்த பை சைட் லிக்விடிட்டியை வந்து டார்கெட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஷார்ட் போகலாம் அப்படின்ற 2 வியூ தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சு, மேலே சப்ளைல ஓப்பன் ஆயிட்டு ஒரு பியூராக ஒரு 30 மினிட்ஸில் வந்து எனக்கு ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இருந்துச்சு. இதுதான் அந்த 30 மினிட்ஸ் கேண்டில். இங்கே ஒரு எனக்கு நல்ல ரிஜெக்ஷன் தெரிஞ்சது. இதை பார்க்கும்போதே ஓகே, லிக்விடிட்டி ஹண்ட்டுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் நடந்துருச்சு, ரிஜெக்ஷனும் ஆகுது அப்படிங்கும்போது ஓகே ஷார்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுமே 30 மினிட்ஸில் இந்த ரேஞ்சு தான். ஸோ ஆப்வியஸாக இங்கே சூப்பராக ஒரு செல் சைட் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட்டில் நல்லா செட் ஆகிருந்துச்சு. செல் சைட் லிக்விடிட்டி யா இங்கே செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் செட் ஆகிருந்துச்சு. அண்ட் இங்கேயுமே 30 மினிட்ஸில் ஒரு பியூர் ரிஜெக்ஷன் இருந்துச்சு. ஸோ இங்கே போயிட்டு என்ன என்ட்ரி பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே நான் ஷார்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் என்னோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே அப்படின்னா இங்கே தான் இருந்துச்சு. இந்த ஒரு சப்ளைல இருந்துச்சு. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர்எல்ஸ் வந்து டர்ட்டில் சோப்பெல்லாம் வந்து பார்த்து தானே என்ட்ரி அடிப்பீங்க. இன்னைக்கு டர்ட்டில் சோப்பே நடக்கல, தென் ஹவ் யூ என்டர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரெசிவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே இட்ஸ் வெல் அண்ட் குட், வந்து ஷார்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இங்கே எனக்கு சப்ளைக்கு வந்து டர்ட்டில் சூப் நடந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிஎஸ்டியும் இங்கே நடந்துருச்சு. ஓகே, ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். சப்ளையோடயே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சுன்ற ஒரு கன்விக்ஷன் வந்து இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், கீழேயும் செல் சைட் லிக்விடிட்டி இருந்தது, இங்கே ஃபுல்லாமே ஒரு வாய்டு. ஓகே லெட்ஸ் கிவ் அ ட்ரை ஃபார் ஷார்ட் அப்படின்னு தான். பட் ஏன் நான் நினச்ச மாதிரி தான் மார்க்கெட் போச்சு. என்னோட டார்கெட் வந்து இங்கே இருக்கிற ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. நீங்கள் நினச்ச மாதிரி தான் போயிருக்கு. பட் டுடே எனக்கு வந்து லாஸ்ட் டே தான். யா திஸ் மச் லாஸ். ஏன் லாஸ் அப்படின்னா, என்னோட என்ட்ரி பாயிண்ட் வாஸ் ஹியர். இங்கே போய் டேப் ஆகும்போது தான் என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இதோட ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா இங்கே தான் வைக்கணும். தட்ஸ் ஹவ் ஐ பிளேஸ்ட் மை ஸ்டாப் லாஸ். பட் ஆக்சுவலி நான் இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் வர்ற ஒரு என்ட்ரி. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா, 3 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த கேண்டில் தான் என்னோட என்ட்ரியாக இருந்தது. இந்த கேண்டிலோட என்ட்ரியில் கேண்டிலோட எண்டில் வந்து என்னோட என்ட்ரி. இங்கேருந்தே புஷ் ஆகி கீழே தள்ளிடுவான் அப்படின்னு நினச்சேன். பட் அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே ஒரு ரெட்டில் போய் க்ரீனில் போய் கேண்டில் முடிஞ்சுது. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ஸ்டாப் லாஸை தூக்கி அங்கே இருந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த கேண்டிலோட எண்டில் வச்சுட்டேன். அவன் என்ன பண்ணான், ஒரு அடி அடிச்சுட்டு சர்ன்னு கீழே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த என்ட்ரி வந்து மிஸ் ஆனது. பட் நான் பிளான் பண்ண மாதிரி இந்த செல் சைட் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் டேக்கன். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, வாட் எவர் ஐ பிளான் தட்ஸ் ஹேப்பனிங். பட் இட்ஸ் பியூர்லி மை மிஸ்டேக். நான் தான் வந்து இதை பார்த்துருக்கணும். பட் இட்ஸ் ஓகே.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ யா ஐ கேன் அக்செப்ட் திஸ் லாஸ் பிகாஸ் எதுவுமே இல்லாம இருந்ததுக்கு 4 மாசத்துக்கு அப்புறம் ட்ரை குடுக்கறதுக்காவது ஒரு பிளேஸ் வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஸோ அத பார்க்கும்போது ஐ அம் 100% சாட்டிஸ்ஃபைட் தான். திருப்பி இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, அகெயின் ஐவ் என்டர்ட். செகண்ட் என்ட்ரிக்கும் நான் வந்து மார்க்கெட்குள்ள போனேன். 5 மினிட்ஸ் போயிட்டு அண்ட் ஹியர் ஐ ஹேவ் அ சூப்பர் பிரேக்கர் பிளாக். இங்க பிரேக்கர் பிளாக் இருந்துச்சு. இங்க பார்க்கும்போது 3 மினிட்ஸ்ல சூப்பரா டர்ட்டில் சூப் நடந்துச்சு. 3 மினிட்ஸ் டர்ட்டில் சூப் சாரி 3 மினிட்ஸ் டர்ட்டில் சூப் நடந்தது. அதுக்கேத்த மாரி CAST நடந்தது. இங்க ஒரு இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக்ஸ். இங்கேயும் வாட் ஹேப்பன், இந்த ட்ரேடுமே எனக்கு வந்து எஸ்எல் ஆன ட்ரேடு தான். கரெக்டா ஹியர் ஹியர் இஸ் மை என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இங்க என்ட்ரி எடுத்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் இருந்துச்சு. அகைன் எனக்கு செகண்ட் என்ட்ரிங்கும்போது ஆப்வியஸா நம்ம மைண்ட் செட் வந்து ஸ்டாப் லாஸை வந்து டைட் பண்ண தான் யோசிப்போம். இங்க வரைக்கும் புல் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. அப்படியே வந்துரும் அப்படின்றதுனால என்னோட டார்கெட் என்ன பண்ணி வச்சிட்டேன்னா, ப்ரீவியஸா இருக்கிற ஒரு ஹைல வந்து ஸ்டாப் லாஸை மாத்தி வச்சிட்டேன். சாரி, ஸ்டாப் லாஸ் மாத்தி இங்க வச்சிட்டேன். பட் அவன் என்ன பண்ணிட்டான், அடுத்து மேல போய் இங்க எடுத்துட்டு he came down and கீழ இருக்கிற செல்ஃபி லிக்விடிட்டி வந்து சூப்பரா வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் தட் டே வென்ட் ஃபார் மீ. பட் சீரியஸ்லி ரூ. 1000 வந்து லாஸ் ஆனா கூட ஐ எம் வெரி ஹாப்பி டு அக்செப்ட் திஸ் லாஸ். ஏன்னா எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா 4 மந்த்ஸ் வந்து சும்மாவே உட்காந்து பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஐ ஐ பிளேட் த கேம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு லாஸ்ட் வரைக்கும். ஸோ ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ட்ரேட். அண்ட் இன்னொரு என்ட்ரி பாசிபிலிட்டிஸுமே கிடைச்சிது. பட் இந்த என்ட்ரி நான் ஏன் எடுக்கலன்றதுக்கு ரீசன் சொல்கிறேன். அகெயின் த நைஸ் imbalance and we had a turtle soup and I had what CAST. பட் இங்கே ஏன் என்ட்ரி எடுக்கலனா, இங்கே வந்து ஷுவராக என்னால் சொல்ல முடிஞ்சுது ஸ்டாப் லாஸ் சாரி செல்ஃபி லிக்விடிட்டி இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது. எப்பயுமே வந்து நம்ம ஒரு ட்ரேடை எங்கே எடுக்கிறோன்றதை விட எங்கே முடிக்கிறோன்றது மேட்ரு. ஸோ எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இங்கே வந்து இங்கே செல்ஃபி லிக்விடிட்டி இருக்குது, மார்க்கெட் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். பட் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்கும் போது ஷுவராக இந்த பிடிசிக்கு வருமான்னு கேட்டால் இல்லை. இன்னைக்கு பொறுத்த அளவில் மார்க்கெட் நடந்த மூமெண்ட்டுக்கு இந்த பிடிசிக்கு வராது. அப்போது இது ரேண்டமாக ஒரு இடத்துல தான் வந்து முடியும். அந்த இடத்துல போய் நம்ம வெயிட் பண்ணி ப்ரெஷர் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபிக்ஸ்டாக இந்த இடத்துக்கு மார்க்கெட் போகுன்றதை டிசைட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அகெயின் இவ்வளோ தெரிஞ்சு நான் இங்கே போய் என்ட்ரி போடுவேனான்னு கேட்டால் சத்தியமாக போட மாட்டேன். ஸோ இங்கே நான் எந்த என்ட்ரியுமே எடுக்கல. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான், இங்கே நம்ம ரெண்டுமே என்ன யோசிப்போம், ஒன்று டார்கெட் இங்கேயா இருக்கும். பட் இன்னைக்கான டேல நடந்த மொமெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து இங்கே வராது இந்த மொமெண்டம்க்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடம் நம்ம யாராலையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது டார்கெட்டை. அப்படி இருக்கும்போது அவன் டக்குன்னு மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சு விட்டான். ஸோ தட்ஸ் ஹவ் இந்த என்ட்ரி வந்து நான் எடுக்கல. அண்ட் ரீசன் எப்பயுமே வென்எவர் யூ டேக் த என்ட்ரி, எங்கே என்ட்ரியை க்ளோஸ் பண்ணணும், ஈவன் தோ இட்ஸ் லாஸாக இருந்தாலும் சரி டார்கெட்டாக இருந்தாலும் சரி, எங்கே என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் ஹவ் மை டே வென்ட். எனிவே இட்ஸ் ரெட் பட் ஐ எம் ஹாப்பி வித் திஸ். பட் ஆனால் இங்கே இவ்வளோ அரைச்சி தான் வந்தது. பட் இந்த மொமெண்டம் கொடுத்த அளவுக்கு கூட இங்கே சார்ட்டில் வந்து பெருசாக ப்ரைஸ் சார்ட்டில் வந்து மூவ்மெண்ட் இல்லை. ப்ராப்பராக நான் என்ட்ரி ஃபஸ்ட்டு எடுத்திருந்த இடத்துல எடுத்திருந்தா கூட நான் லாஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான். பட் யூஸ்வலாக நான் எப்பயுமே என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், 100 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் இது நம்மளை பொறுத்தளவில் இது கொஞ்சம் கம்மியான பாயிண்ட் தான். பட் எனிவே ஐ கேன் see some light. மார்க்கெட் பேக் டு த ஃபார்முக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட் சி என்ன அப்படின்றத. அண்ட் ஃப்யூச்சராக என்ன பிளான் நாளைக்கு அப்படின்னு கேட்டோன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஹையர் டைம் ஃப்ரேம் தான்.
போச்சுன்னா பை செல் லிக்விடிட்டி இங்க இருக்கிறது. கீழ வந்துச்சுன்னா இங்க இருக்கிற டிமாண்ட். ஸோ இன்கேஸ் இதுல ஏதாச்சும் சேஞ்ச் அப்படி இருந்ததுன்னா ஐ வில் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு ஐ வில் அப்டேட். இன்கேஸ் அதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டா, டிஸ்கார்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இந்த பிளான்லயோ இல்ல இன்னைக்கு என்ட்ரில வந்து இல்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தா கூட ஜஸ்ட் பிங் மீ இன் இன்ஸ்டா ஆர் யூடியூப் ஆர் டிஸ்கார்ட். எனிதிங் இஸ் ஓகே. ஐ வில் பி அவைலபிள் எனிவேர். ஸோ யா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.